அவர்களும் முன்பாக ஆகியோராலும் உள்ள சாட்சியம் அது தொடர்ந்து முதல் பிறந்தவரும் ராஜாக்களை ஆகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகும். நல்ல பிதாவே, வார்த்தையும் வருகிறேன் சிலுவையின் மரபுக்குள் கிருபையாய் வைத்தேன் வேதத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தித்தார். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 20-21 வசனம். இதோ வாசப்படி தட்டுகிறேன், ஒரு என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார்ந்து போல ஜெயம் கொள்கிறவன் அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னுடைய கூட உட்கார்ந்து அருள். 7 சபைக்கு ஆண்டவர் இயேசு நேராக எப்படி அவர் உலகத்தில் மனுஷகுமாரனாய் இருக்கும்போது நம்முடைய சீஷர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நேரடியாக உபதேசித்தாரோ, அவர் உயிர்த்தெழுந்த தேவகுமாரனாய் தேவாதி தேவனாய் சர்வராக அவர் வீட்டிருக்கும் போதும் தம்முடைய சுயரத்தால் சம்பாதிக்கப்பட்ட சபைக்கு முதல் நூற்றாண்டுடைய கடைசி பகுதியில் தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானிடத்தில் நேரடியாக அவர் பேசுகிறார். தேவன் பேசுகிற முறைமைகள் உண்டு. பேசுகிறவர் ஆபிரகாமோட கர்த்தர் நேரடியாக தரிசனத்தில் பேசினார். பிறகு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களோடு அவர் தீர்க்க தரிசிகளை கொண்டு பேசினார். புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது ஒரு மனுஷகுமாரனாக கன்னி மரியாளின் வயிற்றில் உட்படுத்து பிறந்து அவர் இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த நாட்களில் ஆண்டவர் இயேசு நேரடியாக அவர் தம்முடைய சீஷர்களோடும் ஜனங்களோடும் பேசினார். அவர் உயிர்த்தெழுந்த பின்பு 2 விதத்தில் அவர் பேசுகிறார். அது பழைய ஏற்பாட்டிலும் இருக்கிறது. சாமுவேல் தீர்க்கதரிசியோடு பேசும்போது சிறு பையனாக ஆண்டவரை அறியாமல் இருந்த நாட்களில் நேரடியாக வந்து சாமுவேல் கூப்பிட்டு அவனோடு பேசின கர்த்தர் 1 சாமுவேல் புத்தகத்துல பார்க்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தினார் என்று 1 சாமுவேல் புத்தகத்தை நாம் பார்க்க. மனிதன் பாவம் செய்த பின்பும் தேவன் மனிதனோடு பேசுகிறவராக தன்னிருந்தார். 3:21 பக்கம் 343 கர்த்தர் பின்னும் சீலோவிலே தங்கினார், தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் நம்முடைய வார்த்தையின் மூலமாக வெளிப்பட்டார். மனிதன் பாவம் செய்து விட்டான் என்பதற்காக ஆண்டவர் மனிதோடு பேசுவதை நிறுத்தல. ஏதேன் தோட்டத்துல பார்த்தீங்கன்னா அவர் வந்த போது முதல்ல ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பிக்கார். ஆதாம் ஏன் நீ எங்கே இருக்கிறாய்? அந்த சம்பாஷணை நமக்கு தெரியும். பிறகு காயின் ஆபேலை கொன்ற பின்பு
ஆண்டவர் அமைதலாக இருக்கல, திரும்பவும் பேசுகிறார். அவர் ஆதியாம் புத்தகத்தில் நாம் பார்க்கும் பொழுது 4:9 கர்த்தர் காயினை நோக்கி சதனாகி ஆபேல் எங்கே என்றார். அறியேன் நான் காவலாளியோ என்றால் அதோடு அவர் விடலை. அதற்கு அவர் என்ன செய்தாய்? அவனுடைய ரத்தத்தின் சத்தம். ஆண்டவர் பேசுவதை ஒரு நாளை நிறுத்தலாம். அவர் பேசிக்கொண்டே வந்தார். ஆனால் மல்கியா தீர்க்கதரிசனத்திலிருந்து யோவான் ஸ்நானம் வரைக்கும் 400 வருஷத்தில் தேவன் பிரதட்சமாக இஸ்ரவேலரோடு தீர்க்க தரிசனம் மூலமாக பேசவில்லை. யோவான் ஸ்நானனுடைய காலம் வந்த பின்பு ஆண்டவர் கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து பேசினார். ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பின்பு, சபை ஆரம்பிக்கப்பட்ட பின்பு ஆண்டவர் நம்முடைய ஜனத்தோடு இடைப்பட்ட காரியங்கள் 2 விதங்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, ஆவியானவர் மூலமாக அவர் பேச ஆரம்பித்தார், பரிசுத்த ஆவியானவர். இன்னொன்று, நேரடியாகவும் ஆண்டவர் இயேசு பேசுகிறார். அதுக்கு எங்க ஆதாரம் இருக்குன்னா, அப்போஸ்தலர்கள் 9 அதிகாரத்தில் சவுலுக்கு ஆண்டவர் இடைப்பட்டு, சவுலே சவுலே நீ ஏன் என்னை, அது மாத்திரமல்ல, அது எருசலேம் ஆலயத்தில் ஜெபிக்கும் போதும் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, அது அப்போஸ்தலர் 26 அதிகாரத்தில் வருகிறது. ஆண்டவர் 20-26 வருகிறது. அவர் சொல்லும்போது, நீ புறஜாதியிடத்தில் உன்னை அனுப்புகிறேன். அவர் தேவன் இடைப்படுகிற விதங்கள் உண்டு. நம்மிடத்தில் எப்படி பேசுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்வோமானால், அறிந்து கொள்வோமானால், அதன் அடிப்படையில மாத்திரம் நான் உறுதியாக இருந்தா போதும். தேவ சத்தம் நமக்கு கேட்டுக்கிட்டு, ஆண்டவருக்கு அதிக பிரியம் என்னவென்றால் தான் ஜனத்தோட பேசிட்டே இருக்கும், பேசிக்கொண்டே இருக்கு. தான் ஜனத்தோடு அவர் ஐக்கியமாய் இருக்க விரும்புகிறார். மோசேட்ட பேசும்போது முகமுகமாய் பேசினார். கிருபாவிலிருந்து நடுவில் இருந்து நான் உன்னோடு பேசுறேன்னு யாத்ராமி 25 சொன்னார். ஆகவே ஆண்டவர் தான் ஜனத்தோடு எப்பொழுதும் ஐக்கியமாய் இருக்க விரும்புகிறார். அதைத்தான் 20ஆம் வசனம். அதுக்கு முந்தின வசனங்களை நாம் பார்க்கும்போது அவர் மிக கடினமான காரியங்களை பேசிக்கொண்டு வந்தாலும் நம்முடைய சபையை அவர் கைவிட விரும்பல, அல்லது தம்முடைய சபையை அவர் புறக்கணித்து விடவும் விரும்பல. ஏன்னா விலக்கரமாக எடுத்து வைத்திருக்கிறார். ஆகவேதான் அவர் சொல்றார், நவதேக்கிய சபை தூதனுக்கு நான் வாசற்படி நின்று தட்டுகிறேன். எதுக்கு நான் தட்டுகிறேன் என்றால், ஒருவன் என் சத்தத்தை கதவை திறந்தால் நான் உள்ள வருவேன், அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இந்த போஜனம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐக்கியமாய் இருந்தாதான் ஒரே டேபிள்ல உட்கார்ந்து என்ன செய்ய முடியும், சாப்பிட முடியும்.
அவருடைய ஆழமான அர்த்தம் என்ன சொல்ல வருகிறார்? நான் உன்னோடு ஐக்கியப்பட விரும்புகிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில், விசுவாச வாழ்க்கையில் ஐக்கியம் என்பதை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். இதை எடுத்து பார்ப்போமானால், 9ஆம் நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு அழைத்த தேவன் உண்மை. ஆண்டவர் எதற்கு நம்மளை அழைத்திருக்கிறார்? உலகத்திலிருந்து வேறு குறித்து வைத்திருக்கிறார். பாவ மன்னிப்பை அருள் இருக்கிறார் என்று நாம் கேட்போமானால், நாம் நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற ஆண்டவர் இயேசுவோடு ஐக்கியமாய் இருப்பது. ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியம் முதல்ல கிறிஸ்துவோடு கூட இருக்கு. ரட்சக பெருமானோடு ஐக்கியம் இருக்கான். இந்த ஐக்கியம் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில், தேவ பக்தியின் வாழ்க்கையில் மிக முக்கியம். இந்த ஐக்கியத்தை நாம் என்ன செய்யறோம்? காத்து கொள்ளணும். இந்த ஐக்கியத்தை லவோதிக்கேயா சபையார் காத்து கொள்ளவில்லை. எல்லாம் உங்களுக்கு இருந்தது, கிறிஸ்துவோடு ஐக்கியம் இல்லை. ஒரு சபை என்பது ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் இணைந்ததான் சபை, தனித்தனி கிடையாது. சபைக்கு தலை ரட்சகபெருமான் இயேசு கிறிஸ்து. அதுதான் சபைக்கு தலையாக இருக்கிறார். சரீரம் தலையோடு அல்லது தலை சரீரத்தோடு இணைந்திருந்தால்தான் அது முழு சரீரம் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது போல, ஒரு சபை கிறிஸ்துவாகிய தலையோடு தன்னை இணைத்துக் கொண்டால்தான் அதை நாம் ஆவிக்குரிய சபை என்று எடுக்க முடியும். இல்லை என்றால் அதை ஆவிக்குரிய சபை என்று எடுக்க முடியாது. உலகமான ஒரு சபை கூடி வருகிற ஒரு இடம், ஒரு விதத்துல சொல்லணும்னா சத்திரம். அப்படியே வர வேண்டியது ஆராதனைங்கிற பெயரில் தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் செய்வது, பிறகு பிரிந்து போய்விடுவது, தரிசனம் இழந்த ஒரு சபையாக, தேவ உறவு இழந்த சபையாக, தேவ சித்தத்தை நிறைவேற்றாத ஒரு சபையாக, தேவனுடைய கட்டளை பிரமாணத்தை நிறைவேற்றாத சபையாக அது போய்விடுவதற்குரிய ஆபத்து. அதுதான் லவோதிக்கேயா சபையில நடந்துட்டு. அந்த சபை வாசல இருந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்கு. அவர் போக மாட்டார். அடுத்த அவரால் போக முடியாது. ஏன்னா அதுக்காக அவர் ஜீவனை கொடுத்ததுக்காக அவரால் போக முடியாது. ஆகவே அவர் பலவந்தம் பண்ணுகிறவர் அல்ல. யாரையும் பலவந்தம் பண்ணீர்கள் தான் பல்லோர் ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பார்கள்.
பலவந்தம் பண்ண மாட்டார். ஆனா தன் கரத்தை நீட்டி 1000 ரூபாய் இந்த கரத்தை நீட்டி அந்த தேவா பேதர்கிட்ட கேட்ட மாதிரி நீ என்னில் அன்பாயிருக்கிறார் கேட்ட மாதிரி கேட்டுக்கொண்டு முதலாவது ஒரு சபை இருந்தாது ஊழியங்கால இருந்தாலும் சரி, விசுவாச மக்களாய் இருந்தாலும் சரி, கிறிஸ்துவோடு ஐக்கியம் வைத்துக்கிட்டே இருக்கு. இந்த ஐக்கியத்தை பலப்படுத்துவதற்கு தான் அனுதின ஜப வாழ்க்கையை நாம் முக்கியப்படுத்துகிறோம். தேவ உறவை புதுப்பித்துக் கொண்டு தேவ உறவில் வாழ்வதற்காக நாம் சொல்லுகிற ஆலோசனை கண்டிப்பான்னு சொல்லல. ஆனா ஆலோசனை அனுதினம் நீங்க தேவ உறவில் இருக்க ஜப வாழ்க்கை நீங்கள் கட்டிக்கொள்ளுங்கள் என்று ஆலோசனை சொல்லுவது. இரண்டாவது, அந்த தேவ உறவிலே நிலைத்திருக்க வேதம் வாசியங்கள் எல்லாம் அடிப்படை, எல்லாம் அடிப்படைக்காரை. இது திரும்ப திரும்ப சொன்னாலே என் அர்த்தம்னா ஒரு சபை இந்த கிறிஸ்துக்குள்ள சரியா வளரலன்னு அர்த்தம். ஏன்னா நான் பூர்ணராகும்படி கடந்து போவோம்னு சொல்லி இருக்கு. மறுபடியும் அந்த அதிகாரத்தை போடுகிறோம் என்றால் அது இன்னும் கிறிஸ்துவுக்குள் தலையாகிய கிறிஸ்துவுக்குள் தேர்ச்சி அடையவில்லை என்ற அர்த்தம். இது அந்த லவோதிக சபைக்குள்ள இருந்தது. ஆனால் அதான் அதை எடுத்து போட்டு இந்த லவோதிக சபைக்குள்ள எல்லாம் இருந்தது, கிறிஸ்து இல்லை. எல்லாம் வந்து இயேசு கிறிஸ்து இல்லை. அதனால ஆண்டவர் சொல்றார், நான் உங்ககிட்ட ஐக்கியப்படும் சகோதரனே, பக்க வழியெல்லாம் நான் வர மாட்டேன், நேர் வழிக தான் அவர், பின்வாதல் வழியும் வரமாட்டேன். கர்த்தர் நேர் வழியில் வருவேன், கதவை திறந்து விடுன்னு ஆண்டவர் அந்த தூதனுக்கு சொல்ற. அவன் திறந்தானா திறக்கலையாங்கிறது சரித்திரத்துல அது வெளிப்பட்டு. 7 சபை இருந்ததுல்ல, இன்னைக்கு ஒரே ஒரு சபை மட்டும் துரிக்கல இருக்கு. அதுவும் அண்டர் கிரவுண்ட் சர்ச்சா இருக்கு. இது சபை சரித்திரம். அது சிமென்னாத் சபை. அந்த சிமென்னாத் சபை தான் இன்று வரைக்கும் துருக்கி இஸ்லாமிய தேசத்து அது அண்டர் கிரவுண்ட் சர்ச்சா இருக்குன்னு சபை சரித்திரத்தில் எழுதப்பட்டு. இவங்கெல்லாம் போயிட்டாங்க, காணும். ஏன்னா ஆண்டவர் ஐக்கியத்தை தேடும் போது அந்த ஐக்கியத்தை ஏற்றுக்கொள்ள மற்றவர்களாய் இருந்ததுனாலே தேவன் அவருடைய விருப்பத்துக்கு விட்டுவார். அடுத்தது அப்போஸ்தலர் நடபடிகள்ல எந்த ஐக்கியத்தை அப்போஸ்தலர்கள் சொன்னார்கள் ஆதி சபைக்கு என்றால் 2:42 பக்கம் 163. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் விற்குதலிலும் ஜபங்கள் உறுதியாய் தரித்திருந்தார்கள். சபை ஐக்கியத்திலே நாம் நிலைத்திருக்க கர்த்தர் விரும்புகிறவர். ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுத்த பின்பு
தனிமரம் தோப்பாகுமா? எல்லாம் தனித்திருந்து இருக்க தேவன் விரும்புகிறதல்ல. எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் ஆண்டவர் அதை கொண்டு மிக அழகாக பவுல் மூலமாக சொல்லியிருக்கிறார். அதுல 3ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம், சகல பரிசுத்தமானோடு கூட கிறிஸ்துவுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவனார். 266. சகல பரிசுத்தவான்களோடு கூட, தேவனுடைய பிள்ளைகளோடு கூட, ரட்சிக்கப்பட்டோடு கூட, சபையோடு கூட, ஆவிக்குரிய சபையோடு இருந்து கிறிஸ்துவனுடைய அன்பின் ஆழம் நீளம் உயரம் அகலத்தை உணர்ச்சி ஒருவர் இப்படிதான் எடுத்து சொன்னார். சபையிலே ஐக்கியமாக இருந்து தேவனை ஆராதித்து வாழும்போது கர்த்தர் ஒரு விசுவாசிக்கு தேவன் தமது அன்பினால் இறந்ததினால் கிருபையினால் ஒரு நன்மை செய்யும் போது அதை கீழ்ப்படுகிற இன்னொரு விசுவாசனுடைய வாழ்க்கைய விசுவாசமும் நம்பிக்கையும் அன்பும் பெருகாக இருக்கும். ஆகவே சபை கூடி வருவது ஒருவரை ஒருவர் கவனித்து அன்புக்கும் நற்கிரியைக்கும் ஏவப்படும்படிதான் அந்த ஐக்கியத்தை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 12ஆம் அதிகாரம் 10:26 தேவ அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நான் ஏவப்படும்படி ஒருவரை ஒரு கவனித்து சபை கூடி வருதலாய் சிலர் விட்டுகிறது போல நாம விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லாக்களை எதுக்கு சபை கூடி வருகிறோம் என்றால் அன்புக்கும் நற்கிரியைக்கும் நான் ஏவப்படுகிற இடம் சபை. ஒரு குடும்பத்துல தேவன் ஒரு அற்புதம் செய்தார், ஒரு குடும்பத்துல ஒரு திருமணத்தை முடித்து கொடுத்துட்டார், ஒரு வேலை கிடைக்க வைத்து விட்டார், ஒரு குடும்பத்துக்கு சகாயம் செய்துட்டார், அவர் அந்த குடும்பத்துல வியாதியை நீக்கிட்டார், அற்புதம் செய்யிட்டார் என்பதை கேள்விப்படும் போது நாம் பக்தி விருத்தி அடைவதற்கு அது ஏதுவாகும். ஆனால் சபை ஐக்கியம் மிக முக்கியம். சபை ஐக்கியத்தை காத்துக் கொள்வதும் மிக முக்கியம். பரிசுத்தவான்களோடு கூட அந்த ஐக்கியத்தை காத்துக் கொள்ள வேண்டியதும் மிக முக்கியம். இதை ஆதி அப்போஸ்தலர்கள் விசுவாசிகளுக்கு சொன்ன போது அவள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பெற்றுவதிலும் ஜபம் உறுதியாய். அடுத்த நம்முடைய ஐக்கியம் எங்க வர வேண்டும் என்றால் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் நாம் எதிலே ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்று அவர் மிக தெளிவாக சபைக்கு சொல்லுகிற காரியம் 16ஆம் வசனம், நாம் ஆசீர்வதிக்க ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துடைய சர்வத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது. கர்த்தருடைய பந்திய
நாம் ஐக்கியப்படும் போது அது கிறிஸ்துவின் இரத்தத்தோடும் கிறிஸ்துவின் பிற்கப்பட்ட சரீரத்தோடும் நம்மளை ஐக்கியப்படுத்துகிறது. தான் ஆவிக்குரிய அடிப்படை சத்தியம். ஆகைதான் கர்த்தருடைய பந்தியை நாம் எக்காரணத்தை கொண்டு அலட்சியம் செய்யணும். ஆதி காலத்திலே அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் நாள்தோறும் வீடுகளில் கூடி வந்து 2:46 அவர்கள் ஒருமனப்பட்டு தேவாலயத்தில் அனுதினம் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடம் இல்லாத இதயத்தோடும் போதனம் பண்ணி ஆதி சபை ஆரம்ப காலத்தில் நடந்த எல்லாத்தையும் நாம் இப்பொழுது செய்யறது இல்லை, நம்ம செய்யவும் முடியாது. காரணம், ஆதி காலத்துல எல்லாத்தையும் வித்து கொண்டு போய் அப்போஸ்தலர் பாதத்துல வச்சாங்க. அதை குறித்து ஒரு விசுவாசி மிக அருமையான ஒரு விளக்கம் கொடுத்தார். ஏன் ஆவியானவர் நிறைவாக இறங்கிய அப்போஸ்தலரை அவர் இடைப்பட்டு வரும் காலத்தில் எருசலேமில் இருக்க விசுவாசிகள் தங்கள் நிலத்தை எல்லாம் விற்று கொண்டு வந்து அப்போதுடைய பாதத்தில் வைப்பதை தேவன் ஏன் அங்கீகரித்தார்? கர்த்தர் ஏன் அதை தடை பண்ணவில்லை? காரணம் ஒண்ணு, தேவனுக்கு எல்லாம் தெரியும், ஆவியானவருக்கு எல்லாம் தெரியும். இந்த எருசலேம் சபை காலத்துக்கு நிற்காது என்பது தெரியும். காரணம், கிபி 70வது நூற்றாண்டு ரோம சக்கரவர்த்தியினுடைய தளபதியாய் இருந்த அடுத்த சக்கரவர்த்தியார தீட்சர் இந்த எருசலேமை முற்றிலும் அழித்து விட போகிறார். கர்த்தர் அறிவார். ஆகவே அந்த எருசலேம் சபை என்பது இருக்காது. யூதர்கள் உலகம் எங்கும் சிதறடிக்கப்படுவார்கள். கிபி 70 பார்க்கணும்னா நீங்க யூத சரித்திரம் ரோம சரித்திரத்தை எடுத்து வாசிச்சு பார்த்தா எவ்வளவு கொடூரமாக அவர் அந்த எருசலேமையும் தேவாலயத்தையும் சுட்டரித்து யூதர்களை சிதறடித்தார். இதை முன்னறிந்த ஆண்டவர் தம்முடைய ஜனத்தினுடைய உடைமைகள் தேவனுக்காக பயன்படுத்துவதற்கு தேவாவியானவர் இருதயத்தை ஏற்றி தங்களுடைய உடைமைகளை அவர்கள் விற்று அப்போதைய பாதத்தில் வைக்க அனுமதித்திருந்தார். அது உண்மை, சரித்திரம் படித்து பார்த்தது. ஏன்னா எல்லாம் அழிக்கப்படும் போது என்ன அழிக்கிறோம்? விசுவாசியுடைய வீடு அழிஞ்சு போகும், ஒன்று இருக்காது. அது தேவனுக்கு பயன்படும்படியாக தேவ ஆவியானவர் முதல் நூற்றாண்டு சபை ஆரம்பித்த புதிது தேவன் அதை அனுமதித்து வைத்திருந்தார். அதற்கு பின்பு வந்த புறஜாதியுடைய சபைகளில் இந்த முறைமை இல்லை. நல்லா புரிஞ்சோம். அந்தியோகியா, கொரிந்து, ரோமா, அப்படி எல்லா சபைகளும் எந்த சபைகளிலும் இந்த முறைமை இல்லை. எருசலேம் சபையில் மாத்திரம் ஆதி சபை ஆரம்பிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர்
அதற்கு அனுகூலம் செய்கிறார். அதே போல அவள் வீடுகள் தோறும் இப்ப சபை கட்டிடம் இருக்க ஏன் சொல்லுங்க, சபை கட்டிடம் ஏன் இருக்கிறது? வீடுகள் தோறும் பண்ண சபை கட்டிடம் வேணும் சொல்ல, காலங்கள் மாறும்போது ஆண்டவர் தம்முடைய சபை கூடி வருவதற்கு கட்டடங்கள் சொல்லப்படுவதை, ஆனால் இந்த இடத்தை நமக்கு கத்த தந்திருக்கிறார். சபை வரணும், சபை வளரணும், சபை கூடி வரணும். அதுக்காக ஒரு குடும்பத்தை கர்த்தர் அதற்கென்று ஆயத்தப்படுத்தி அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி இதை கொண்டு வந்து மிஷன் கையில கொடுக்கிறார் என்றால், காலங்கள் மாறும்போது தேவனுடைய வழிமுறைகளும் இந்த ஊழியத்தில் தேவன் மாற்றி அமைத்து கொண்டு போய், அதான் பெரிய தவறு வந்து தேவையில்லைன்னு சொன்னா அது தவறு. அவங்களுக்கு வசதி இருந்தா கட்டிட்டு போட்டோம். யாவர்களுக்கும் கர்த்தருக்கு இடையில உள்ள நம்ம யார் அவளை குற்றப்படுத்த வேண்டிய அவசியமாக. வேணியசை அருவாள் பாளையங்கோட்டை அப்போஸ்தலன் அழைக்கப்பட கிட்டத்தட்ட 350 சபைகளை பாளையங்கோட்டையில் ஸ்தாபித்த அப்போஸ்தலர் பிஷப் சார்ஜன் ஸ்கூல், மேரி சார்ஜன் என்று ஏழை எளியவர்களுக்கென்று ஒரு சமுதாயத்தில் மாற்றத்தை உண்டு பண்ணினவர் தான். அவர் காலத்தில் இருக்க அந்த கோபுரம் உள்ள ஊசி கோபுரம் கத்திர சபைக்கு அடித்தல் போட்டார், அடித்தளம் அமைத்தார். அது வளர்ந்திருக்கிற மிஷனரிகள் தியாகத்துல தேவையில்லை என்று சொல்ல முடியாது. சபை கோடி வருவதற்கு ஒரு இடம் தேவையாயிருக்கிறது. ஏன் ஆண்டவர் அந்த இடத்துல சபை கூடி வந்து ஐக்கியப்பட்டு கர்த்தருடைய பண்டிகையிலும் பங்கு கொண்டு அது அவருடைய ரத்தத்திலும் அவருடைய காயங்களுக்குள்ளும் நாம் அடைக்கலமாகுவதை நினைவு கூறுவதற்கு நியமித்த நியமனத்தை பொழுது எப்போ செய்கிறோம்? சில இடங்களில் வாரந்தோறும் செய்கிறார்கள், நல்லது. சில மாதத்துக்கு 2 முறை செய்கிறார்கள், நல்லது. நாம் மாதத்துக்கு 1 முறை காலையும் மாலையும் தேவன் நமக்கு கொடுத்த ஊழியத்தின் சுயாதீனம். இந்த சுயாதீனத்தின் அடிப்படையில இது போதும் என்று சொல்லி மிக பிரபலமான ஊழியர் அவர் சொல்லுகிறார், நான் தினந்தோறும் கர்த்தருடைய பந்தியை தனிப்பட்ட விதத்தில் ஆச்சரிப்பேன். ஆச்சரிக்க கூடாது வேதம் சொல்லல. கர்த்தருடைய பந்தி எந்த ஒரு சபையினுடைய ஆச்சாரமும் இல்லை, அது தேவனுடைய பந்தி. அவர் சொல்ல, நான் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பந்தியை தனிப்பட்ட விதத்துல நான் ஆகுவேன். என் சரீரத்துல வியாதியே இல்லைன்னு மிகப்பெரிய எத்தனையோ பேர் உயிரோட எழுப்பி இருக்கிறார். அவர் கூட முடிஞ்சிட்டு மனைவி இறந்துட்டாங்க. பாடிய தூக்கி சோழல நிக்க வச்சார். இயேசுவின் நாமத்துல உயிரோட அப்பேற்பட்ட உயர்த்தார். பல வருஷங்கள் கழித்து மறுபடியும் அந்த அம்மா நித்திரைக்கு போகக்கூடிய சூழ்நிலை வந்து அந்த அம்மா அவர்கிட்ட பணிந்து கேட்டு தயவு செய்து என்ன உயிரோடு எழுப்பாதீங்க, நான் கர்த்தர்ட்ட போறேன். எப்படி ஆண்டு வந்து இருக்கார் பார்த்தீங்களா? நம்ம தெய்வம் எப்படிப்பட்டது? சரி, நான் உனக்கு அனுமதித்தாரன்னு சொன்னார் அந்த ஊழியக்காரன். இது சரித்திரம் எழுதியது.
பாண்டவுடைய ஐக்கியத்தை அவர் வைக்கும் போது அவர் சொல்லுகிற சாட்சி எனக்கு வியாதியே ஆண்டவர் அதுக்குதான மரித்தார். பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் அதற்குள்ளே சுகமும் இருக்கலாம். வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வியாதியை உன்னை விட்டு தூரமாய் விளக்குவேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஏற்றிற்கு வர பண்ண வாதை ஒன்றை நான் உனக்கு வர பண்ணேன். வியாதிப்படுகிற நகரவாதிகள் சொல்வதும் இல்லை. 53:6 ஆரோக்கியம் வர பண்ணி சற்று ஆரோக்கியம் உண்டாய். சுகம் தேவன் அருளுகிற ஏற்று கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாது. யாது சிலுவை கிடையாது. ஆண்டவரை எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. ஆண்டவர் இயேசு தொட்டவர்களும் சொச்சமானார்கள். ஆண்டவர் இயேசுவை தொட்டவர்களும் சொச்சமானார்கள். ஏன்னா அவர் சுகம் அளிக்கும் தெய்வம், குணமாக்கும். தழுவலால் குணமாகும். ஆண்டவர் பலவீனம் வரணும் ஐயா, அது வராம இருக்காது. நான் வயதாகும் போது பலவீனம் என்று வரும். ஆனா சுகவீனமாக இருக்க ஆண்டவர் விரும்பலங்கிறத புரிந்து அறிந்து கொள். ஆண்டவரை நான் சோதிக்காரு, வியாதி பொருட்கெல்லாம் சோதிக்க மாட்டேன். அப்படி இருந்தா யாக்கோபு நிருபத்துல ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பொருளை வர வைப்பானாக, அவர் எண்ணெய் பூசி கர்த்தருடைய நாமத்தினால் ஜெபிக்க கடவன், அவன் செய்த பாவம் மன்னிக்கவிடம் சொத்தமாவன் சொல்லி இருக்கு. பேருடைய மாமி சோகம் இல்லை அப்படின்னு ஒண்ணா போய் பணமாக்கிட்டாங்க. அதே தெய்வத்தை நான் ஆராதிக்கிறேன். அதெல்லாம் ஆண்டவரே எனக்கு சுகம் நீர் கொடுத்த ஆட்சியர். என் ஜபம் சுகம், பலன், ஆரோக்கியம், தீர்க்காயுசு. தீர்க்காயுசு உண்டு, அது தெரியும். ஆனா சுகம், பலன், ஆரோக்கியத்தோட தீர்க்காயுசு. ஊழியம் செய்யணும்ல, ஓடணும்ல, திண்டிவனம் போகணும், நாகாலாந்து போகணும், சிவகங்கா போகணும், இந்த வேலைகள்லாம் போகணும். எனக்கு மட்டுமல்ல, என் குடும்பத்துக்கு மட்டுமல்ல, என் தலைமுறைக்கு. நீர் இதை எனக்கு தந்துடணும். எச்சரிக்கையா என்ன ஆண்டவர் சொன்னாரு, அந்த ஆட்சி படைய கொண்டு போய் என்ன செய்ய, அந்த படம் போடு, நீ சோகமா இருக்கும். சோகமாக்குனாருல 15 வருஷம் கூட்டி கொடுத்தாரு. என்னால உன் ஆய்வு நாட்கள் பெருகும், உண்மையில பெருகும். ஏசனாக அப்படியே ஆண்டவரை பின்பற்றி பாருங்க. அவர் பாத்திரத்துல ஐக்கியம் கொண்டு பாருங்க. அவரோட அவர் சொல்றது மட்டும் செய்யுங்க. உங்க குடும்பத்தை நல்லா நடத்துங்க, உங்க வேலையை நல்லா செய்யுங்க, தேவனுக்கு பயந்து தேவ பக்தியாக இருங்க. முடிந்தா உங்களால் எந்த ஊழியத்தை செய்யுங்க. ஞாயிற்றுக்கிழமை காலாராதனைக்கு வாங்க, தவறாதீங்க. முடிந்தால் ஆராதனைக்கும் வாங்க. ஏதாவது விசேஷத்து கூட்டங்கள் வைத்தா அன்னைக்கு வாங்க. நீதியை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நீதியா இருக்கிற கர்த்தர். அடுத்த ஐக்கியம் எங்களுக்கு தெரியுமா? ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள அந்த ஐக்கியம் இருக்கு. அது ஆண்டவர் ஜனத்துக்கு சொல்றார். சொல்லிட்டு எங்களையும் அதுல இருக்கிறார்.
2 கொரிந்தியர் 13 அதிகாரம் 14 வசனம் 257 பக்கம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியம் உங்கள் நான் ஆசீர்வாத ஜபத்தில் சொல்றேன். இப்ப முடிச்சோடு சொல்லுவேன். உங்களோடு இருப்பதாக ராஜரத்னம் உங்களோட இருக்கா? கர்த்தர் கேட்க உங்களோடு இருப்பதாக அப்படி ராகம் போட்டு இழுத்தலாம். மகனே உங்களோட இருக்கா? பரிசுத்தாவுடைய இருக்காண்டவரு மேடல வந்தோட்டை இருக்கு. ஆத்தியானர் வந்துட்டார், போயிட்டார். மேலையும் கீழையும் குதிக்க அபிஷேக வல்லமை வரும். பிறகு எவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ தேவனுடைய சத்தியாவியானவர் வரும்போது சத்தியத்தை விளக்கி கொடுத்துக்கிட்டு, அம்மாள்களுக்கு சத்தியம் பிடிக்காது, பாட்டு ரொம்ப பிடிக்கும், தீர்க்கதரிசனம் வெளிப்பாடு பிடிக்கும், வசனம் சொல்லிட்டா முகத்தை சுடி. இவர் என்ன எப்படி பேசுறாரு? எப்ப பார்த்தாலும் இத பேசாம வேற எதை பேச? ஆட்சிச்சூடி பேசவா? பெரிய புராணம் பேசவா? 1000 கதைகளை சொல்ற மாரல் ஸ்டோரிய நாம் பேசவா? இதைத்தானே பேச முடியும். நீங்க எல்லா தத்துவங்களும் வாசி பாருங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், வாசிக்காக கம்யூனிசம் முதற்கொண்டு வாசித்து பாருங்க. அவருடைய அடித்தளம் வேதாகமம் மாத்திரம். வேதாகமத்தின் அடித்தளம் தான். இதை பேஸ் பண்ணிதான் மற்ற பூரம் தத்துவங்கள் வந்துவிட்டு மனித நேயத்தை குறித்து, ஒழுக்கத்தை குறித்து, ஒழுங்கை குறித்து, நேரம் கடைபிடிப்பதை குறித்து எல்லாமே அடிப்படை இந்த வசனத்துக்குள்ள இருக்கு. சத்தியத்துக்குள்ள 66 விஷயத்துக்குள்ள இருக்கு. எதெல்லாம் பேஸ் எதுக்குள்ளதான் ஆண்டவர் நம்மளை நடத்துவார். அப்பதான் நடக்கும். அவரு கீழ்படிந்தான் நடக்கும். உடைய வார்த்தையின்படியே நாம் வலைய போடுறோம்னா மீன் நேரம் நீ சொல்றதுக்கு நான் அப்படியே ஆலோசனைக்கு உட்படுறேன்னு சொன்னா காரியம் நடக்கும். தேவ கிருபை வரும். வேற எதுவுமே பெரிய காரியம் இல்லை. ரொம்ப ரொம்ப எளிமையானது. அது தேவனுடைய வார்த்தை தான் எளிமை. இதைத்தான் இங்கிருந்து போதிக்கிறோம். ஒரு கால ஆராதனையிலே எல்லாத்தையும் சொல்ல முடியும்னா சொல்ல முடியாது. கால பேசுனா அதுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு செய்தி பொதுவாக்குது. வேத பாடம் என்று எடுக்கும் போதுதான் நிறத்தை நிதானமாக இது எப்படி இருக்கிறது கற்றுக்கொள்ள முடியும். அப்பதான் தேவனை குறித்தும் தேவனுடைய கிரியைகளை குறித்தும் தேவன் கொடுத்த சத்தியத்தை குறித்தும் நாம் கற்றுக்கொள்ள நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிரியை தானாக ஆகவே ஐக்கியம் கிறிஸ்துவோடு, அடுத்தது சபையோடு, அடுத்தது அப்பம் விற்பது, அடுத்தது என்னது அந்யோன்ய ஐக்கியம், இதெல்லாம் வரும்.
அவருடைய சத்தியத்திலும் ஐக்கியப்பட்டுக் கொண்டார். தேவ சமாதானம், தெய்வீக சந்தோஷம், தெய்வீக எதிர்பார்ப்பு, தெய்வீக சுகம், தெய்வீக பலன், தெய்வீக ஆரோக்கியம், தெய்வீக தரிசனம், தெய்வீக ஞானம், தெய்வீக விசுவாசம், தெய்வீக அன்பு, தெய்வீக வழிநடத்த, தெய்வீக பாதுகாப்பு எல்லாம் தானாக நல்ல பிதாவே